நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராவணன் சீதையோட அப்பாவா? என்னடா இது டாப்பிக்கே தப்பாக போட்டிருக்க அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, நான் டாப்பிக் சரியாக தான் போட்டிருக்கேன். அதாவது இந்த காலத்தால் மறைக்கப்பட்ட உண்மையா இல்லை அது ஒரு பொய் கட்டுக்கடையான்னு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்தமாரி புது தகவல் கிடைக்குன்னா நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீதையோட அப்பா ஜனகர் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ராவணன் முதல்ல ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறாரு. அது ராவணனோட ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெண் குழந்தை இங்கே இருந்தால் உனக்கு பெரிய அழிவு ஏற்படும், அதனால் அந்த பெண் குழந்தைய எங்கேயாவது தூரமான இடத்துல போய் கொடுத்துட்டு வந்துடு யார்கிட்டையாவது, இல்லைன்னா கொலை பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ராவணன் கொலை பண்ண மனசு இல்லாமல், சரி நம்ம குழந்தையாச்சே அப்படின்ட்டு அங்கே போய் சீதையோட அதாவது ஜனகரோட ராஜ்யத்துக்கு உள்ளே வச்சுட்டு வந்துடுறாரு. எல்லாம் ஜனகர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜனகர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை தூக்கி, அதாவது அதுதான் பூமியிலேருந்து வந்து பூமாதேவின்னு சொல்கிறாங்க. கதைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ராவணன் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சீதையை ஜனகர் தூக்கி வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் ராவணன் கல்யாணம் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் இது கரெக்டாக தானே போகுது. அப்புறம் ராமரை காட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க. ஒருவேளை இதை காதில் வாங்கின ராவணனுக்கு என்ன தோணியிருக்குன்னா, ஐயோ நம்ம பொண்ணு காட்டில் தவிச்சிட்டு இருக்கே, ஏன் இவ்வளோ பெரிய ராஜ்யம் இருக்கும்போது ஏன் நம்ம பொண்ணு காட்டில் தவிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ராவணன் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இந்தமாரி தூக்கிட்டு வந்திருக்கலாம். அதை பார்த்து அந்த ஜடாயு பறவை, ஐயோ நம்ம ஏன் பொண்ணையை தூக்கிட்டு போறியான்னு ஜடாயுக்கு சீதை வந்து பொண்ணு மரதான் வேணும், அதனால் ஏன் பொண்ணையை தூக்கிட்டு போறியான்னு ராவணனை தூக்க விடாமல் பண்ணியிருந்திருக்கலாம். அதை கேட்ட ராவணன், இல்லை இது ஏன் பொண்ணு தான், நான் தூக்கிட்டு போகிறேன், அதனால் இது ஜடாயு நம்பாமல் இருந்திருக்கலாம். அதனால் கோவப்பட்ட ராவணன் ரக்கையை வெட்டி கீழே தள்ளி இருந்திருக்கலாம். இது நடந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ராவணன் ஜடாயு கொலை பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்தது அப்புறம் இலங்கைக்கு தூக்கிட்டு போய் அங்கே வச்சிடலாம். எனக்கு எப்போ என் ராமர் வராரோ அப்போனா இந்த ராஜ்யத்துக்குள்ளே காலை எடுத்து வைப்பேன். சீதை அதனால் அசோகவனத்தில் இருந்திருக்கலாம். அதனால் ராமர் என்ன பண்ணுவார், ராமர் வர வரைக்கும் சீதை காத்துட்டு இருந்திருக்கலாம். அதனால் ராமர் ஒருவேளை நம்ம பொண்டாட்டி யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களோ என்ன தப்பாக நினச்சி சீதையை காப்பாற்ற ராமர் வந்திருக்கலாம். சரி, அப்போ ராவணன் சொல்லியிருந்திருக்கலாமே, இந்தமாரி நீ என் மருமக தான்ப்பா, சீதை என் பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாமே கேட்டுருக்கலாம். ஒருவேளை சப்போஸ் ராவணன் அவங்க வீரத்தை பார்க்கலாம், அதாவது நம்ம மருமக வீரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஒருவேளை அவர் இது எவ்வளோ அளவுக்கு போகிறாரு அவங்க பொண்டாட்டியை காப்பாற்ற அப்படின்னு ராவணன் பார்க்கணும், என் பொண்ணை ராமர் எப்படி வச்சுருந்துருக்காருன்னு பார்க்கணுன்றதுக்காக போர் நடந்திருக்கலாம். அது சப்போஸ் போர் முடிவில் ரொம்ப உக்கிரமாக போக சரி இதுக்கு மேலே உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு ராவணன் சொல்லியிருந்திருக்கலாம். அது அந்த காலத்தில் மறைக்கப்பட்டிருந்திருக்கலாம், கதையில் மறைக்கப்பட்டிருந்திருக்கலாம். சரி, இவ்வளோ சொல்கிறியே, இப்போ நடக்காததுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ ஏன் ராவணன் அவங்க பொண்ணை ஏன் தூக்கிட்டு வரணும், கூப்பிட்டாலே வந்திருக்கும்னு சீதை சொல்லியிருந்திருப்பாங்க. இந்தமாரி 14 வருஷம் முடிஞ்சதும் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம், அது வரைக்கும் நாங்கள் உங்கள் ராஜ்யத்துக்கு வராமல் இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அது ராவணன் கோவப்பட்டு இந்தமாரி நீ இந்தமாரி காட்டில் கிடந்து கஷ்டப்பட வேண்டாம் வான்னு கூப்பிட்டுருப்பாரு. அவங்க வரமாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் அவர் வலுக்கட்டாயமாக தூக்குனா அவர் அழிஞ்சிருவார். அதனால் இந்தமாரி நீ வரலையா அப்படின்ட்டு அவங்கள இருந்த இடத்தோடு அப்படி தூக்கி இருந்திருக்கலாம். இது நடந்திருக்கும். இது ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வாய்ப்பு, மற்ற நார்மல் கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி ராமரோட தம்பி வந்து மூக்கை வெட்டிடுவார், ராமரோட தம்பி சூர்பலகையோட மூக்கை வெட்டினதால் ராவணன் கோவப்பட்டு இந்தமாரி சீதையை கடத்தினதாக தான் எல்லா கதையிலையும் சொல்கிறாங்க. இது ஒரு வேளை வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன ப்ரோ இப்படி புதுசாக பேசுகிறீங்களேன்னா, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராவணன் நிறைய புக்கை பற்றி எழுதியிருக்காரு. அவர் நல்லா அரசாட்சி புரிஞ்சவர். இந்தமாரி காரியம் பண்ண வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சப்போஸ் இருந்திருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ராமரே அமைச்சு பாரதரை இந்தமாரி அவர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு வா, இந்தமாரி இவர்கிட்ட என்னென்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் ராவணன் 3 இது சொல்லியிருப்பார். இந்தமாரி அடுத்தவங்களை நம்பாத, உங்கள் கூட இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்கோ, அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அவங்கள ரொம்ப அவங்கள சீக்கிரம் தெரிஞ்ச யாரையும் வெளியே அவ்வளோ சீக்கிரம் அமுச்சு விட்றாத, வேலையை விட்டா இல்லை ஏதோ அவங்களுக்கு சீக்கிரம் தெரிஞ்சவங்கள யாரையும் அவ்வளோ சீக்கிரம் துன்புறுத்தாத எதுவும் பண்ணாதுன்னு ராவணன் சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க அண்ணன் விபீஷணனை பற்றி சொல்கிறாரு. அடுத்ததில்
ராவணன் என்ன சொல்லியிருப்பார், இந்தமாரி அடுத்தவங்க எதிரியை என்றைக்கும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அது 2வது விஷயம். 3வது விஷயம் தலகணத்தில் ஆறக்கூடாது. இந்த 3 விஷயமே ராவணன் லட்சுமணனுக்கு சொன்ன உபதேசங்கள். வாய்ப்பு தான் பொண்ணையே ராவணன் தூக்கிட்டு வர வாய்ப்பு இல்லைன்னு மக்கள் சொல்கிறாங்க. 2வது, தான் பொண்ணையே அடுத்தவங்க ராவணன் கடத்திட்டு வருவாரா, அப்படி இருந்தாலும் ஜடாயு ஏன் தடுக்கிறாரு அப்படின்னு இதுனா மக்களோட கேள்வி. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ராவணன் சீதையோட அப்பாவாக இருக்க ஒரு 90 இல்லைன்னா 80% வாய்ப்பு இருக்குது. மிச்ச